குடும்பமே தாத்தா பாட்டி இறந்ததை நினச்சி ரொம்ப கவலையில் இருக்கும் போது ஒன்று நடந்திருக்கு. ஹாய் guys and welcome to my channel. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜர்னி வித் முனீஸ்வரன். நான் தான் உங்கள் முனீஸ்வரன். ஸோ இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேய் கதை தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி மணி பேசுகிறேன் பார்த்தீங்களா, தெரியுதா? ஒன்று இல்லது 10:39 மணி. இப்போ 10:39 10:40 நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நாளைக்கு என்னது, நீங்களாம் ஒரு மலேசியாக்காரனாக இருந்தால் கண்டிப்பாக தெரியும். என்னது? இண்டிபெண்டன்ஸ் டே. நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ ஏன்னா 68 வருஷமாயிடுச்சு ஆகப்போகுது. நம்மளோட மலேசியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. 68 வருஷம் ஆயிடுச்சு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. அதை நினைக்கும் ரொம்பவே பெருமையாக இருக்கிறது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, இன்னைக்கு நான் பேய் கதை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அந்த பேய் கதையோட டைட்டில் என்னன்னா கிரானிஸ் ஸ்பிரிட், அதாவது பாட்டியோட ஆவி. வாங்கள் கதைக்குள் போவோம். ஓகே, இந்த கதையில் ஒரு பையன் இருக்கான். கிட்ட வாங்க, ஏன் ரொம்ப பின்னால் இருக்கீங்க? கிட்ட வாங்க. அப்போ நான் பேய் கதை சொல்கிறதுக்கே ஒரு மூட்டு வரும். ஓகே, ஸோ இந்த கதையில் ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் பேர் மைக்கேல் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேயா? ஸோ மைக்கேலுக்கு 10 வயசு. அந்த பையன் பார்க்க போனால் 4ஆம் வயசு. ஓகேயா? அவனோட வீட்டில் அவனோட தங்கச்சி, அவன் தங்கச்சிக்கு 5 வயசு, அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க பாட்டி, அப்புறம் அவங்க தாத்தா. ஸோ 1 வருஷத்துக்கு முன்னுக்கே மைக்கேலோட பாட்டி இறந்து போயிட்டாங்க. ஸோ அதை நினச்சி மைக்கேலோட ஃபேமிலி ரொம்ப கவலையில் இருக்காங்க. ஏன்னா மைக்கேலுக்கு அவனோட தங்கச்சிக்கு அவனோட தங்கச்சிக்கெலாம் பாட்டினாலே ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்போதுமே தூங்குறப்ப கதை சொல்லுவாங்க. அவங்க ஸ்கூல் விட்டு வரும்போது சாப்பாடெலாம் சமைச்சு வச்சுருப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகும்போது கூட லஞ்ச் பாக்ஸில் சாப்பாடை ரெடி பண்ணி வச்சு கொடுத்து தான் வழிகாட்டி அனுப்புவாங்க. திடீர்னு ஒரு நாள் பாட்டி இல்லாமல் போயிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு யாருன்னே தெரியல, யார் அது அப்படின்னு தெரியல, அவங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் கண்ணு மணிக்கு தான் இறந்து கிடக்காங்கன்னா உங்கள் மனசில் எக்ஸாம்பிளாக இப்போ இறந்து போயிட்டாங்க அப்படின்னா யாரும் அவங்க, ஆனாலும் நம்மளோட மனசு கேட்காது. ஐயோ நம்ம முன்னுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு அந்த ராத்திரி தூங்கவே முடியாது. நம்ம மூளை அதே யோசிக்கும். நம்ம வேலை செஞ்சுட்டு இருப்போம், கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு ரிலாக்ஸாக உட்காரும்போது திரும்ப அது மைண்ட் ஓடும். நான் அந்த மாதிரி தான். நீங்களாம் எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக இந்த டைப் ஆள் இருப்பாங்க. ஸோ கதைக்கு வருவேன். மைக்கேலுக்கும் மைக்கேலோட தங்கச்சிக்கும் வாங்கினாங்கன்னா மைக்கேலோட அப்பா அம்மாவுக்கும் பாட்டியோட பிரிவை நினைச்சு ரொம்பவே கவலையாக தான் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தாத்தாவோட பிறந்த நாள் வருது. ஓகேயா? தாத்தா ஓகே அவரால் நடக்க முடியாது. ஸோ அவரை வீல் சேரில் தான் இருப்பாங்க. அவரை தள்ளிக்கிட்டு வருவாங்க. சில பேர் சில சமயம் ஆக்சுவலி தாத்தாவோட வீல் சேர் எலக்ட்ரிக்கல். ஸோ இது கேர் தள்ளுனா முன்னுக்கு போவோம், பின்னால் தள்ளுனா பின்னாடி வரும். சைக்கிளில் வளைச்சா சைக்கிளில் வளையும், வளைச்சா இப்படி வளையும், அந்த மாதிரிலாம். ஸோ தாத்தாவோட எலக்ட்ரிக்கல் வீல் சேர். ஸோ யாரும் அவரை புஷ் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ தாத்தாவோட பர்த்டேக்காக தாத்தாவே ஏற்கனவே பாட்டியோட இறப்பை நினச்சி ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காரு. அவர் கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கோமே, அதை பற்றி கொஞ்ச நேரம் மறந்துடுவோமே அப்படின்னு சொல்லி இந்த ஃபேமிலி, அதாவது மைக்கேலோட தங்கச்சி, மைக்கேல் அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து இந்த தாத்தாக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லி அவங்களோட ரூமில், அதாவது மைக்கேலோட அப்பா அம்மா ரூமில் டெக்கரேட் பண்ணிட்டு
சட்டை, தாத்தாக்கு கிஃப்ட்டு அந்த மாதிரி நிறையா வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ மணி வந்து காலையில் 6 மணி. ஸோ மைக்கேலோட தங்கச்சியும் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக எழுந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் தான் அவங்க வந்து அவங்களோட தாத்தா ரூமுக்கு ஓடி போய் தாத்தாவை எழுப்பி கட்டி பிடிச்சி ஹாப்பி பர்த்டே தாத்தா அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் அவங்க அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு தூங்குறதுக்கு வந்து செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் படுத்துட்டாங்க எல்லாருமே. படுத்துட்டோன்னே மைக்கேலோட தங்கச்சியும் இன்னொரு ரூமு, தாத்தா ஒரு ரூமு, அம்மாவும் அப்பாவும் ஒரு ரூமு. காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அம்மா வந்து எழுப்பிட்டாங்க. ஸோ அம்மா தான் எழுப்பி விட்டுருக்காங்க மைக்கேலோட தங்கச்சியும். ஸோ அம்மா வந்து சொல்கிறாங்க மைக்கேல்கிட்ட, போய் தாத்தாவை எழுப்பி விடு, மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மைக்கேலோட தங்கச்சியும் தான் ஒன்றா போயிருக்காங்க தாத்தாவோட ரூமுக்கு. தாத்தாவை எழுப்ப கதவு தட்டி பார்க்குறாங்க. தாத்தா திரும்ப தாத்தா தாத்தா சத்தம் வரல. ஸோ அவங்களையும் வந்து கதவு இந்த பேட் லாக் இருக்கும் அதை அப்படி திறந்து பார்க்குறாங்க. கதவு பூட்டல. ஸோ அதனால திறந்து உள்ளுக்கு வந்துட்டாங்க. உள்ளுக்கு வந்து பார்த்தா தாத்தா படுத்துருக்காரு. ஸோ வீல் சேர் தூக்கிட்டு இருக்கு. தாத்தா வந்து குளிச்சு ஆட்டுறான் அவன் மைக்கேல். தாத்தா எந்திரிக்கல. உடனே அவனுக்கு வந்து பயம் எடுத்து அவங்க அப்பா அம்மாவை வந்து அவன் கூட்டிட்டு வந்து பார்க்கும்போது அப்பா வந்து தாத்தாவோட நெஞ்சில் கை வச்சு பார்க்கும்போது பல்ஸ் இல்லை. அதாவது தாத்தா மண்டே இறந்துட்டார். தாத்தா தாத்தா வந்து இறந்துட்டார். அவரோட பிறந்த நாளைக்கு அடுத்த நாள் வந்து தாத்தாவோட பிறந்த நாள் இல்லையா? ஸோ பாட்டியும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க, தாத்தாவும் இன்னைக்கு இறந்துட்டாரு. அதை நினச்சி அந்த ஃபேமிலி வந்து ரொம்பவே டிப்ரெஸ்ட் ஆகிட்டாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே. ஸோ ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் வீட்டுக்கு வராங்க, தாத்தாவை பார்க்குறாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அவனும் அந்த மைக்கேலோட தங்கச்சியும் வந்து கொஞ்ச நேரம் ரிலேட்டிவ்ஸ் தான், கசின்ஸ்லாம் இருப்பாங்க தானே. ஸோ அவங்க கூடலாம் சேர்ந்து மைக்கேலோட தங்கச்சியும் விளையாடுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து தாத்தாவோட ஃபோட்டோவை பார்த்துட்டோன்னே தாத்தா ஞாபகம் வந்து அப்படியே 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருமே சும்மா அப்படி உட்காந்துட்டு தாத்தாவே பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப சோகமாயிருவாங்க. ஏன்னா தாத்தாவும் பாட்டி மாதிரியே தான். பாட்டு பாடுவார், அதை சொல்லுவார், தூங்க வைப்பார், அதெல்லாம் செய்கிறது தாத்தா தான். ஸோ அதனால வந்து அவருக்கு இன்னமும் ஏற்கனவே பாட்டி இல்லாததும் ஒரு வழி, இன்னொன்று பாட்டியும் இல்லாமல் தாத்தாவும் வேற இல்லாமல் போயிட்டாரு. அதுவும் இன்னும் ஒரு மனசில் பெரிய பாரத்தை இருந்துச்சு. ஸோ இப்படி கொஞ்ச காலம் போயிட்டு வந்தேன். தாத்தா நம்ம கூட தாத்தா இருந்த சந்தோஷமான தருணங்களை நம்ம வந்து பார்த்து ரசிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவோட பர்த்டேக்கு எடுத்த வீடியோவை அவங்க வந்து சிடியில் வச்சுருக்காங்க, சிடியில் டவுன்லோட் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த வீடியோவை வந்து டிவியில் போட்டு ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கும்போது தாத்தா வந்து அந்த தாத்தாக்கு சரியாக பேச வராது. தாத்தா வந்து என்னமோ பேசுகிறாரு. ஸோ அவங்க டிவியோட வால்யூமை 100ல் வச்சுட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து அவரோட வீல் சேரில் அவர் ஏற நோக்க கிடையாது. ஆனால் வந்து அவரோட வண்டி நோக்கிட்டே இருக்குது. அவர் கை இங்கே தான் இருக்குது, ஏற அது நவுத்தவே இல்லை. ஆனால் அவரோட வண்டி நோக்கிட்டே இருந்து அவரும் டயரை நவுத்த கிடையாது. அப்புறம் தான் பார்த்தா வண்டியை வந்து ஒரு ஷேடோ மாதிரி கருப்பு கலர் ஷேடோ நவுத்திக்கிட்டு வருது அந்த வண்டியை. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அந்த தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, என்னைய ஆரம்பத்தில் ரூம்லேருந்து உன்னோட பாட்டி தான் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. பாட்டினா யார்? பேய் தான். பாட்டி தான் செத்து போயிட்டாங்க, இறந்துட்டாங்களே. பாட்டி தான் இறந்துட்டாங்களே. ஸோ அவங்களோட பேய் செத்து போகுதுன்னு சொல்லி தாத்தா ரொம்ப ஹாப்பியாக உட்காந்துட்டு வராரு. ஏன்னா அது அவங்களோட மனைவி ரொம்ப நாளாக வண்டியில் இருக்காங்கல்ல. அப்புறம் பார்த்தா வர அது வந்து பாட்டி இல்லை, அது வேற என்னமோ ஒன்று அப்படின்னு தாத்தா கேட்டுச்சு. ஸோ தாத்தா வந்து சொல்ல முயற்சி பண்ணுறாரு அந்த ஃபேமிலிக்கிட்ட. ஆனால் அந்த ஃபேமிலியால் வந்து கண்டுபிடிக்க முடியல. சாரி, எனக்கு தொண்டை வைக்கிருக்கு, அதனால கஷ்டமாக இருக்குது. அந்த ஃபேமிலியால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்த ராத்திரி தான் அந்த ஸ்பிரிட் தான் வந்து தாத்தாவை கொண்டிருக்கு.
ஸோ ஆக்சுவலி ஏன் இதுக்கு டைட்டில் கிரைனி ஸ்பிரிட் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது கிரைனி ஸ்பிரிட். இந்த கதையில் இருக்கிறது கிரைனி ஸ்பிரிட் இல்லை, கிரைனி ஸ்பிரிட் மாதிரி இருந்த ஒரு ஸ்பிரிட். ஸோ தட்ஸ் ஆல் டுடே. See you again in the next video. Maybe another ghost story. Actually வந்து நான் இன்னைக்கு ஸ்பிரிட் ஆஃப் த காயின் அல்லது ஓஜா போட் விளாடலாமா, ஓஜா போட்டை பற்றி பேசலான்னு நினச்சேன். ஆனால் நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னே வந்து கிரைனி ஸ்பிரிட் கதை படிச்சுட்டேன். அதுக்கு வந்து பேனரே செஞ்சுட்டேன், கவர் செஞ்சுட்டேன். ஆனால் அது அப்படியே டெலிகிராமில் இருக்குது. ஸோ அதை வந்து நான் பார்த்தேன். சரி அந்த வீடியோ மட்டும் செஞ்சுருவோம், ஏன் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சுட்டேன். இப்போ தான் செய்கிறேன். இன்னும் மேலும் ஓஜா போட்டு அடுத்த வீடியோ போடுவேன். ஸோ மறக்காம பாருங்கள். பாய். டோன்ட் forget to subscribe. நான் மறந்துட்டேன். 128 subscribers வந்துருச்சு. ஸோ தேங்க்யூ. அடுத்தது 130 அதுதான் என்னோட ஏம். ஸோ உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராமுக்கு மெசேஜ் பண்ணி என்ன குறை இருக்குன்றதை சொல்லுங்கள். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் for today. See you again in my next video. Maybe another ghost story. Bye. காத்திருங்கள்.